துர்வாசர் கோயிலும் தியாகராஜர் கோயிலும் ஒரே காலத்துல தான் இருக்கு. பிரளய காலம் அப்படிங்கிற ஒரு காலத்துல இந்த உலகமே அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். சிவபெருமான் என்ன பண்றாரு, திருவாரூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை வழிபட கடவுள்னு சொல்லி அசிரீரியா ஒழிக்கிறார். அக்னி மூலையில் ஒரு குளம் அமைத்து அந்த குளத்தில் தினமும் மூழ்கி எழுந்து அந்த கோயிலுக்கு துர்வாசர் கோயில் அப்படின்னே பெயர் ஆகுது. ஏன்னா அக்னி மூலையில் குளம் வைக்கப்படுது, இங்கே சிவபெருமானுக்கு கோயிலும் கட்டப்படுது. திருவாரூர் அப்படின்னு சொன்னாலே தியாகராஜர் மட்டும் வழிபட்டுட்டு வந்து விடக்கூடாது. இந்த குளத்தில் மூழ்கி எழுந்து இறைவனை வழிபட பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதா பகுதிவாழ் மக்களால் நம்பப்படுது. நேரா போய் துர்வாசநாதரை வழிபட அவருக்கு வழக்கம் கிடைத்ததா நம்பப்படுது. தேவாரங்களிலும் சொல்லப்பட்டது. ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல திருத்தலங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆலயமாக இருக்கக்கூடிய துவாயநாதர் என்று சொல்லக்கூடிய துர்வாசர் கோயிலை பற்றி சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, திருவாரூர் தியாகராஜரை கிழக்கு மார்க்கமா நீங்க போய் வழிபடுகிற போது அந்த ரோட்டு மேலேயே சாலை ஒட்டி இந்த துர்வாசர் கோயில் இருக்கும். முதல்ல துர்வாசர் கோயில் தான், அதற்கு பிறகுதான் உள்ள இப்படி நேரா நடந்தீங்கன்னா தியாகராஜரை பார்க்க முடியும். துர்வாசர் கோயிலும் தியாகராஜர் கோயிலும் ஒரே காலத்துல தான் இருக்கு. இந்த துர்வாசர் கோயிலுக்கு ஏன் தனி சிறப்பு அப்படின்னா, இங்க பலவிதமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு. தொடர்ந்து அதையெல்லாம் நம்ம கேட்போம். பிரளய காலம் அப்படிங்கிற ஒரு காலத்துல இந்த உலகமே அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. பிரளயம் ஏற்பட்டுது. பலவிதமான உயிர்கள் எல்லாம் அழிந்து கொண்டே போகுது. இப்படியே விட்டா பூலோகத்தில் உயிர்களே இல்லாமல் போயிடுன்னு சொல்லி எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் ஒன்று கூடி சிவபெருமானை வழிபடுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, திருவாரூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய தியாகேச பெருமானை வழிபட கடவுள்னு சொல்லி அசிரீரியா ஒழிக்கிறார். அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு இந்த தியாகராஜ பெருமானை வழிபடுறாங்க. அப்போ தியாகராஜர் என்ன சொல்றாருன்னா, அக்னி மூலையில் ஒரு குளம் அமைத்து அந்த குளத்தில் தினமும் மூழ்கி எழுந்து தவம் செய்ய இந்த பிரளய காலம் நின்று போகும், இந்த உலக உயிர்கள் அத்தனையும் காப்பாற்றப்படும் சொன்ன உடனேயே துர்வாசருடைய தலைமையில ஒரு குளம் அமைக்கப்படுது அக்னி மூலையில. அப்படி அமைத்து, அதாவது தியாகராஜர் கோயிலுக்கு நேர் எதிரில் இது இருக்கும். இன்னும் சொல்ல போனா அக்னி மூலையில அமைத்த அந்த குளத்தில் இறைவனை வைத்து வழிபட பல ஆண்டுகள் வழிபட்ட உடனேயே இந்த பிரளய காலம் நின்று போயிடும். அப்படி நின்று போன பிறகு சிவபெருமானுக்கு அங்கேயே ஒரு கோயிலையும் எடுப்பிக்கிறார்கள் இந்த தேவர்களும் முனிவர்களும். அப்படி எடுப்பித்த அந்த கோயிலுக்கு துர்வாசர் கோயில் அப்படின்னே பெயர் ஆகுது. ஏன்னா துர்வாசர் தலைமையில தான் இங்க அக்னி மூலையில குளம் வைக்கப்படுது, இங்கே சிவபெருமானுக்கு கோயிலும் கட்டப்படுது. அதனால இந்த கோயில் துர்வாசர் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டு துவாயநாதர் அப்படின்னு தேவாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இன்றைக்கு அது பகுதிவாழ் மக்களால் துர்வாசர் கோயில் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கை காட்டுவாங்க. அந்த தேர் நிற்கக்கூடிய அந்த இடத்துலேயே அந்த கோயில் இருக்கும். கண்டிப்பாக திருவாரூர் போனால் இந்த துர்வாசர் கோயிலும் சேர்த்து நம்ம வழிபடணும். ஏன்னா திருவாரூர் அப்படின்னு சொன்னாலே தியாகராஜரை மட்டும் வழிபட்டுட்டு வந்து விடக்கூடாது. உள்ளே போய் தியாகராஜரை வழிபட்டுட்டு கமலாம்பிகையும் வழிபட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அசலேஸ்வரர் இவங்க எல்லாரையும் வழிபட்டுட்டு இந்த துவாயநாதரையும் நம்ம சேர்த்து கொண்டு வழிபட்டு வந்தால் மட்டும்தான் திருவாரூரை தரிசித்த முழு பயனை அடைய முடியும். எப்படி சிதம்பரத்தை போய் நம்ம வழிபடுகிற போது திருமூலநாதரையும் சேர்த்து வழிபடணும்னு நம்ம சொன்னோமோ, அதே போல இந்த திருவாரூரை வழிபடுகிற போது இங்கே இருக்கக்கூடிய துவாயநாதர் என்று சொல்லக்கூடிய துர்வாசர் கோயிலும் சென்று வழிபட வேணும். ரொம்ப அழகான கோயில். உள்ள ஒரு குளம் இன்றைக்கும் அந்த தேவர்கள் எல்லோரும் அமைத்த குளம் இருக்கு. இந்த குளத்தில் மூழ்கி எழுந்து இறைவனை வழிபட பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடியதா பகுதிவாழ் மக்களால் நம்பப்படுது, நடந்து கொண்டும் இருக்கு. இந்த கோயிலுக்கு அதை தாண்டி இன்னும் ஒரு பெருமை இருக்கு. என்ன பெருமை அப்படின்னா, சுந்தரருக்கு வழக்கன் கிடைத்த கோயில். திருவெற்றியூர்ல சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்றாரு. செய்த சத்தியத்தை மறந்து போனார். மறந்து போய் ஊரை விட்டு வெளியே வருகிற போது 2 கண்களையும் பறித்து கொண்டார் சிவபெருமான். அப்படி பறித்த உடனேயே முதல்ல அவர் போன இடம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் ஏலவார் குழலியம்மையை வேண்டி இடக்கண்ணை பெற்றுக்கொள்றாரு.
அப்போ வழக்கன் வேணும்னா வளபாகம் சிவபெருமானுடையது இல்லையா? அப்போ வளபாகத்திற்கு எங்கே போகணும்? தியாகராஜர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி தியாகராஜரை வந்து வழிபடுறாரு. தியாகராஜர் முன்னாடி இருக்கக்கூடிய துர்வாசநாதரை வந்து கை காட்டி விட்டுறாரு. நேராக போய் துர்வாசநாதரை வந்து வழிபட அவருக்கு வந்து வழக்கன் கிடைத்ததாக நம்பப்படுது. தேவாரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த துவாயநாதரை இன்றைக்கும் வந்து கண் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் சென்று வழிபட்டு பாலபிஷேகம் செய்து வந்தால் அவர்களுக்கு வந்து கண் நோய் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படிங்கிறது பெருவாரியான நம்பிக்கையாக இருக்குது. அபிஷேக காலகட்டங்களில் பாலபிஷேகம் குறிப்பாக செய்கிற போது சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தில் கண் இமைப்பது போன்ற ஒரு காட்சியை வந்து இன்றைக்கும் உங்களால் காண முடியும். ஏன்னா சுந்தரருக்கு கண் கிடைத்ததனாலும் பக்தர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட வியாதியை தீர்த்து வைப்பதனாலும் இந்த மகிமையை வந்து இங்கே சிவபெருமான் நமக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அழகான இந்த திருத்தலத்திற்கு சென்று இந்த துவாயநாதரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறும்படி உங்கள் அத்தனை பேரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.